ஹாய், நீங்க வந்து சோலோ ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது வந்து சேஃப்டியா இருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. நான் லோன்லியா ஃபீல் பண்ணுவேனா? இப்படிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் சோலோவா போயிட்டு வந்தேன். அதுதான் என்னோட லைஃப்ல நான் ஒரு பெஸ்ட் டிசிஷனா பார்ப்பேன். ஏன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங்கே வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு அதுக்கப்புறமா. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம ஒரு சோலோ ட்ரிப் போகணும். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் கற்றுக்கிட்ட பிக்கஸ்ட் லெசன்ஸ், அந்த ட்ரிப்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட பிக்கஸ்ட் லெசன்ஸை ஷேர் பண்ண போகிறேன். மேபி உங்களுக்கு ஒரு சோலோ ட்ரிப் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஒரு சோலோ ட்ரிப்னா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி இந்த வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் ரீதிங்க் பண்ணுவீங்க. சோலோ ட்ரிப் நல்லா இருக்குமோ, போகலாமோ அப்படின்னு நீங்கள் ரீதிங்க் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் சொல்லணுமா, நான் இப்போ வந்து நடுவில் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு சோலோ ட்ரிப் போகணும்? நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற இடத்த உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் எத்தனை தடவை ஏதாச்சும் ஒரு இடத்த பார்க்கணும்னு பிளான் போடுவீங்க, அந்த பிளான் இது வரைக்கும் நடந்திருக்கா? நடந்தே இருக்காது. கரெக்டாக. அதனால தான் சொல்கிறேன், சோலோ ட்ரிப் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம போகணும். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும் போது நம்ம போயே ஆகணும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டே இருப்போம். இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த தடவை வேணும், அந்த கண்ட்ரி சேஃப்டியாக இருக்காது அப்படிலாம் நம்ம யோசிச்சு தள்ளி போட்டே போனோம்னா அவ்வளோதான். அப்படியே இந்த பீரியடில் நம்ம வந்து அந்த ஆசையே ஃபேட் அவுட் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்காது. ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் நான் இந்த சோலோ ட்ரிப்பில் கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் வந்து ஒரு கேப்பபிள் பர்சன். நான் வந்து ஏன் கேப்பபிள் பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு சோலோ ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ தட் யார் பிளான் பண்ணுவா? நீங்கள் தான். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் அந்த ட்ரிப்புக்கு எல்லாத்தையுமே பிளான் பண்ணும். ஸோ தட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் த கேப்பபிள் பர்சன். கரெக்டாக? ஏன்னா ஒரு தனியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதாவது மற்றவங்களோட ஹெல்ப்பே இல்லாமல் நீங்கள் மொத்தத்தையும் நீங்களே பார்த்து அதை முடிச்சிருக்கீங்கன்னா யூ ஆர் த கேப்பபிள் பர்சன் மேன். ஸோ சோலோ ட்ரிப் தான் வந்து அதுக்கு நமக்கு வந்து அந்த கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட்டுக்காச்சும் இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சது எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தர் தான் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணுவீங்க. ஸோ தட் அந்த சோலோ ட்ரிப்ன்றது தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் கேப்பபிள் பர்சன் ஷோ பண்ணுறதுக்கு. பட் நான் இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறதுக்காகலாம் நீங்கள் ஆக வேணாம். செகண்ட் லெசன் நான் கற்றுக்கிட்டது, அதாவது நான் வந்து ஒரு பெரிய பேசுகிற பர்சன்லாம் கிடையாது. இப்போ யாராச்சும் என்கிட்ட வந்து பேசினா நான் நல்லா பேசுவேன். அதுக்கு பதில் இப்போ நானே போய் ஒருத்தட்ட கான்வர்சேஷன்லாம் இனிஷியேட் பண்ணி நானே பேசுவேன், நல்லா கான்வர்சேஷன் அப்படிலாம் நான் கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு சோலோ ட்ரிப் போகும்போது நம்ம அங்கே இருக்கிற பீப்புள் நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவோம். அதாவது நிறைய பேரை மீட் பண்ணுவோம். மேபி அதில் வந்து நல்ல ஃப்ரெண்டும் கிடைக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட், மேபி சில பேருக்குலாம் வந்து பெஸ்ட் பார்ட்னர் கூட கிடைக்கலாம் ஒரு சோலோ ட்ரிப்ல. அது வந்து சொல்லவே முடியாது. நிறைய பேர் இன்ஸ்டால யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிப்பாங்க, ஒன்றா சேர்ந்துருப்பாங்க, பார்த்தா பார்ட்னர் ஆகிடுவாங்க. வாட் இஸ் திஸ்? அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க தேவையில்ல. பட் சோலோ ட்ரிப்பில் வந்து நமக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டான ஒரு பர்சனாக இருந்தால் ஆப்ஷனே கிடையாது, நம்ம போய் பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வரணும்னா நம்ம போய் பேசுவோம், ஹெல்ப் கேட்போம். ஸோ தட் நம்ம வந்து அங்கே பீப்புள் எல்லாம் மீட் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்குமே வந்து உங்களோட அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும். ஆக்சுவலி என்னோட கான்ஃபிடென்ஸ் முன்னாடி விட அதிகமாச்சு. அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா, டு பி ஆனஸ்ட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களோட தாட் எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து எங்கேயா இருந்தாலும் இனிமேல் நான் தான்டா, நான் வந்து எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போய் எங்கே வேணாலும் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு வருவேன்டா, என்னால் தடுக்கவே முடியாதுன்ற லிட்டரலி அந்த ஒரு தாட்டில் தான் நான் இருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, சைடில் ரைட்டு போயாச்சு. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. நம்ம ஒரு நியூ சிட்டியை, நியூ கண்ட்ரியை நம்ம போய் தனியாக போய் அங்கே எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கோம். ஸோ தட் இதுக்கு மேலே என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும்? இதுக்கு மேலே என்ன ஒரு இது வேணும்? நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நான் வந்து மாதம் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதெல்லாம் எங்கே போனாலுமே கான்ஃபிடன்ஸ் வரும். லாஸ்ட் லெசன் ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரிலேட் ஆகும். அதாவது நீங்கள் சோலோவாக போகும்போது எல்லாமே உங்களது தான். உங்களோட சாய்ஸ் என்னவோ எல்லாமே ஓகே தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் எல்லாத்தோடையும் கேட்டு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஒரு இடத்துக்கே போவோம். இன்னும் 2 இடத்த விடுவோம். ஏன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்த நம்ம பார்க்காம வந்திருப்போம். ஆனால் இதே சோலோ ட்ரிப் போகும்போது எந்த ஒருத்தரும் கிடையாது. உங்களோட டிசிஷன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்க்கலாம், இல்லை எனக்கு இந்த இடம் பிடிக்காது நான் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வரவும் செய்யலாம். எல்லாமே உங்களோடது.
கிடையாது. ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண, டே வாடா, டே ட்ரிப்புக்கு வாடா, நம்ம போகலாண்டா, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாண்டா அப்படின்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் இதே நீங்கள் சோலோவாக போகும்போது யாரையுமே கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் தான், நீங்கள் ஜாலியாக போகலாம், நீங்கள் ஜாலியாக ரிட்டர்ன் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்லாம் வந்து வெறும் சோலோ ட்ரிப்பில் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சோலோ ட்ரிப் போகணுன்னா வந்து ஆசைக்கெல்லாம் வந்து போகிறதுலலாம் வந்து கரெக்டாக இருக்காதுங்க. டு பி ஆனஸ்ட் வந்து சொல்லலாம் சோலோ ட்ரிப் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஆனாலுமே நம்ம வந்து இதில் ஒரு 3 திங்ஸை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் போகணும். அது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நமக்கு வந்து ஒரு சேஃபான பிளேஸ்க்கு தான் நம்ம போகணும். நீங்கள் வந்து பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து சோலோவாக போக போகிறீங்கன்னா அந்த இடத்த பற்றி முன்னாடியே ரிசர்ச் பண்ணிட்டு போங்க. ரிசர்ச்னால் வந்து ஜஸ்ட்டு எல்லாமே, நான் உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் எந்த பிளேஸ் போனாலும், நீங்கள் கண்ட்ரியில் எந்த பிளேஸ், சின்ன பிளேஸாக இருந்தாலுமே அந்த பிளேஸ் டீட்டெயில்ஸை பற்றி யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நானே யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சின்னதாக வந்து இங்கே யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிருந்தேன். இப்போ நான் வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அதை சும்மா யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணால் 20 பேர்கிட்ட வீடியோ என்னடா இந்த இடத்து 20 பேருக்கு மேலே வீடியோ போட்டிருக்கீங்க. என் ஊர், அதனால வந்து என் ஊர் பக்கத்தில் இருக்குது, அதனால நான் வந்து யோசித்தேன் அதுக்கே 20 பேருக்கு மேலே யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ யாரா நீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் எந்த கண்ட்ரி போகணும், எந்த பிளேஸ் போகணுன்னாலுமே அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து யூடியூப்பில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே உங்களோட இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அது சேஃபாக இருக்கா எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து போகிறீங்கன்னா அங்கே வந்து நம்ம சேஃபாக ரிட்டர்ன் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணுவோம். செகண்ட், லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம்னா ஆப்வியஸ்லி லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அதாவது நமக்கு யாராச்சும் இருந்திருக்கலாமே, நமக்கு யாராச்சும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் நம்ம பேசிக்கிட்டு வரலாம். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு எல்லாம் ஒரு மாதிரி குரூப்பாக தான் வந்திருப்பாங்க. நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அந்த ஃபீலுமே இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு சோலோ ட்ரிப்பை அவாய்ட் பண்ணுங்க. எனக்கே வந்து நிறைய இடத்துல ஃபெல்ட் ஆச்சு, ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டோட வந்ததா கொஞ்சம் இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். ஏன்னா ஃபன்னாலாம் இருக்காது, நமக்கு வந்து அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குமே தவிர சோலோ ட்ரிப் போகிறதுனால பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு போயிடாதீங்க. ஃபன்னாலாம் இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பேசி சிரித்து அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு ஃபன் வரும். நம்ம வந்து போகிறோம், பார்க்குறோம், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் லோக்கல் பீப்புள் கிட்ட நீங்கள் பேசி நல்லா ஜெல் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக ஜெல் ஆகலாம். நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் கிடையாது. நான் போனேன், நான் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதனால எனக்கு சம் பிளேசஸில் வந்து ஃபெல்ட் ஆச்சு. சோலோவாக இருந்தது சில இடத்துல நல்லாயிருக்கும், அதே நேரம் சில இடத்துல வந்து குரூப்பாக போகணும்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா குரூப்பாகவே போங்க. சோலோவாக போனீங்கன்னா கண்டிப்பாக லோன்லினஸ்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும். அதனால் யோசிச்சு முடிவெடு. ஃபைனலாக நான் இதை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சோலோ ட்ரிப்பில் வந்து இன்ட்ரெஸ்டட் பர்சன் நினைக்கிறேன். நீங்கள் வந்து சோலோ ட்ரிப் போகிறதுக்கு இவ்வளோ நாள் டைம் எப்போ போகாமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் டைம். போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே உடனே நான் பெருசாக தான் பண்ணுவேன்லாம் இல்லாமல் ஸ்டார்ட் வித் த ஸ்மால். நம்ம வந்து ஸ்டார்ட் வித் த ஸ்மால்னால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து கிட்ட ஒரு இடத்துக்கு போங்க, தனியாக கிட்ட ஒரு இடத்துக்கு போய் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் செட் ஆகுதா. இல்லை தனியாக டின்னர் போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தனியாக ஒரு மூவியே நம்ம போயிருக்க மாட்டோம், தனியாக ஒரு டின்னர் சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஒரு பெரிய ட்ரிப்லாம் பிளான் பண்ணலாம். இல்லை அதுவே எனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போயே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனான்றதை யோசிச்சுக்கோங்க. யூடியூப்பை பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன், நான் வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன், சோலோ ட்ரிப் பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும், அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸை. உங்களுக்கு அது செட் ஆகுமான்னு பார்த்துட்டு போங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் சோலோ ட்ரிப் போகாமல் ஃபஸ்ட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அங்கே கிட்ட எங்கேயாச்சும் போய் பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அந்த ஃபீலுனா அதை வந்து பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சோலோன்றது வந்து ட்ரிப்பை வந்து நீங்கள் ட்ரிப்புன்னு பார்க்காம ட்ராவல்னு பார்க்காம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள். நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கீழே லைக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனோட வரும். பாய்.